போடா நில்றா. என்ன பண்ணா அழைச்சிட்டு வந்து நிற்கிறீங்க? டேய் நில்லு, நீ வா நில்லு இப்படி. பாபே அவன் வரோம், நீங்கள் போங்கடா, நீங்கள் போங்கடா. டேய் வண்டி யாருதுடா? கோத்து விட்டாங்களே. டேய் என்ன நக்கலா? ஒருத்தனை கேட்டால் ஒருத்தன் பேச சொல்கிறீங்க, என்ன முட்டி முட்டி தட்டணுமா? இவங்க தான் சார். டேய் என்னடா பண்ணுற நீ? ஹோட்டல் வச்சுருக்கான் சார். அவனை கேட்டால் நீ பதில் சொல்கிற, நீ என்ன அவனுக்கு வாயா? சார் மரியாதை கொடுங்க. டேய் ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டீங்க. குடிச்சா ஸ்டேஷனுக்கே கூட்டு போகல, தெரியல உங்களுக்கு? ஆமாண்டா, நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுவீங்க, வண்டியில் புக்கு இருக்காது, நீங்கள் சட்டத்தை மீறுவீங்க, நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஆ டேய் உன் பேர் என்னடா? மோகன். மொக்க மோகன். ஆ மொக்க மோகன். எங்களை பிடிச்சிட்டு வந்தீங்களே இப்போ, அதை பற்றி ஒரு கற்று சொல்லிட்டா? சிக் வாய முடி. உன் பேர் என்னடா? கௌதம். ஆ கௌதம் சார். என்ன பண்ணுற நீ? ஹோட்டல் வச்சுருக்கேன். ஆ ஹோட்டல் வச்சுருக்கேன் சார். ஹோட்டல் பேர் என்ன? பாரதி ஹோட்டல். ஓ அது நீங்கள் தானா? உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்க. ஆமாம், எல்லா ரேஷன் பொருளை எடுத்துமே வச்சு ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறியாம? சார் வேறு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க சார். உன் பேர் என்ன? என் பேரா கௌதம். நீ தானே கௌதமே? ஆமாம். அப்புறம் என்ன நீ இல்லை நான் இல்லை? சார் நான்லாம் அப்படி பண்ணல சார். கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். யாராவது போய் சொல்லியிருப்பாங்க சார். கான்ஸ்டபிள் இவங்க 3 பேர் உள்ள அனுப்பு. உள்ள அனுப்பு. உள்ள போ. போடா உள்ள. போ போ உள்ள போ. ஆமா இவனுக்கு யாரு? ஏய் போ, நீ என்ன உள்ள போ. உள்ள போ. உள்ள போ. உள்ள போ. போ. 2 பேர் யாரு? சந்தேக சார். சந்தேகத்துல மாட்டான் சார். இவனுக்கு உள்ள அனுப்பு. கட்டி வேணும் சார் இவனுங்களேம்மா சார். உள்ள அனுப்பு. போ போடா. போ உள்ள. போ உள்ள. பேசலாம். சொல்லுங்கள் சார். அதான் விடியத்துக்குள்ளே போட்டுறேன்னு சொன்னல சார். இப்போ லோடிங்க்கு தான் போயிட்டுருக்கேன். விடியத்துக்குள்ளே போட்டுறேன். எத்தனை கேணி கேட்டிங்க? 150 கேணா? சரி போட்டுறேன் சார். அண்ணே அவன் வண்டி ஒரு தூக்கிடுவா. என்ன மயிறு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அடிச்சு தூக்குடா. சரிண்ணே. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரப்பா? இப்பதான் தலைவர் வந்தார். சரி வாங்க. வாங்க தலைவரே, என்ன இந்த பக்கம் உட்காருங்க. உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். நம்ம பசங்களை பிடிச்சிட்டு வந்ததா சொன்னானுங்க. சரி அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஊருக்கார பசங்கன்னா போதுமே, வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுவீங்களே. நம்ம பிள்ளைங்களாச்சே, விட்டுற முடியுமா? ஆமா, இதில் யார் உங்கள் ஊர் பசங்க? அதுவும் நிற்கிறானுங்களே அந்த 3 பேர் தான் சார். இவனுங்க நேற்று நைட்டு என்கிட்டயே ஓவராக பேசினானுங்களே. அதுலேயும் அந்த பையன் இருக்கான் பாருங்க. அவன் ரேஷன் பொருள்லாம் எடுத்து வச்சு ஹோட்டல் நடத்துறானா. இவனை நம்பி எப்படி வெளியே விட முடியும்? தலைவரே அவர் போய் சொல்கிறாரு. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் பசங்க சும்மா போய் இந்த பிடிச்சி வந்துட்டாப்புல. அதை விடுங்க சார். ரேஷன் கடையில் இருக்கிற பொருளை எடுத்து வச்சது இவன் தான். முன்னாடி நடந்த பிரச்சனையை மனசில் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டான். விடுங்க பார்த்துக்கலாம். தலைவரே இப்படியே பேசி பேசி ஸ்டேஷனில் வர பாதி கேஸை நீங்களே முடிச்சிருங்க. சரி நீங்கள் சொல்லிட்டீங்க, அனுப்பாமல் இருக்க முடியுமா? குமரேசா சார் அவங்க 3 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வெளியே அனுப்பிச்சு விடு. ஓகே சார். தலைவரே ஊருக்கு ஒரு வேலைன்னா உடனே வந்து முடிச்சு கொடுத்துட்றீங்க. அப்படியே நம்ம மேட்ரம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா. சார் கொஞ்சம் பொறுங்க சார். நீங்கள் சொன்னது என்ன சின்ன வேலையா? பொறுமையா இருங்க, கண்டிப்பாக முடிச்சு தரேன். 500 லோடுங்கிறது சாதாரண மன்னிச்சுக்கடா மச்சி. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா விட்றா. அது இல்லைடா. சொல்கிறா, ஏன்டா அழுவுற? என்னாச்சு? அன்புடா. அன்புக்கு அன்பு. அன்பே உயிர் தோழனே என்னுதிர்
தூரம் நீயடா உயிர் தோழனே சத்தமின்றி நீ நகர்ந்து போகிறாய் முகத்தை மூடி என்னை நீயும் கடந்து போகிறாய் யார் யார் இவன் என் நண்பனே கண்கள் நீயுமே திறந்து பாரடா உடல் எங்கு போகும் உயிர் சென்ற பின்னே உன் முகத்தை காணவே புது ஜென்மம் ஒன்று வேண்டும் வேண்டும் உயிர் தோழனே உயிர் தோழனே என்னை பாரடா உயிர் தோழனே. டேய் என்னடா இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? யாராவது சரக்கு வாங்கினாங்கடா. ஏய் டேய் நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ குடிக்கலாம் பரவாயில்ல, எனக்கு ஒரு கட்டிக்காவது வாங்கி கொடுங்கடா. சி எப்ப பாரு குடி குடினே இருக்கிற. இப்ப இங்க என்ன நடக்குது கூட புரியாம அவன் அப்பாவை இழந்துட்டு நிக்கிறான். கூடவே சுத்திட்டு இருந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம கட்டி வாங்கிட்டு வா கோட்ரு வாங்கிட்டு வான். சி ஏய் சரி விடு மச்சான். பாரு இல்ல மச்சான், அவனை மறக்க முடியாம தான்டா கொஞ்சம் குடிச்சாலாவது அவன் நினைப்பறாம இருக்கும் நினைச்சேன்டா. ஏய் ஃபீல் பண்ணாத மச்சி. ஏய் அல்லாதடா. மச்சான் இப்போதான்டா எனக்கு ஒன்று புரியுது. நம்ம ஊரில் ஏதோ ஒன்று நடக்குதுடா. அன்னைக்கு என்ன இடிச்சிட்டு போனதும் நேற்று அன்பை இடிச்சிட்டு போனதும் ஒரே லாரி தான். அது மட்டும் இல்லாமல் அப்பா இறந்தது கூட விடிய காலில் தான். இது தெரியாமல் நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டேனடா. சே மச்சான் ஒருவேளை இதெல்லாம் பண்றது குருவா இருக்குமோ? ஏன்னா அன்னைக்கு வீவாவையே ரோட்ல வச்சு அடிச்சிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. ஆமாடா மச்சான், அன்னைக்கு கூட அவன் மேல டவுட் இருக்குன்னு சொன்னீல. அந்த வீவா எங்க போனா பார்க்கலாம். அவர் காஞ்சிபுரத்துல வருவார் மச்சி. சார் யாருப்பா? வீராபுரத்துல இருந்து வந்திருக்கோம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வாங்கப்பா. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை இதோடு விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட மோதி உங்களால் ஜெயிக்க முடியாது. குருக்கிட்ட அடியால் பலம், அரசியல் பலம், பணபலம் எல்லாம் அவங்க கையில் இருக்குது. இவ்வளவு ஏன் பதவியில் இருக்கிற என்னாலேயே எதுவும் பண்ண முடியல. உங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உங்கள் லைஃப் தான்ப்பா வீணாக போயிடும். இப்படி எல்லாருமே விலைக்கு போகிறனால தான் சார் அவன் எந்த தப்பாக இருந்தாலும் துணிஞ்சு செய்கிறான். நாங்கள் செய்கிற இந்த விஷயத்தினால 4 பேருக்கு நல்லா நடக்குன்னா நாங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயார் சார். உங்களுக்கு தெரிஞ்சது குரு மட்டும்தான். ஆனால் அவனுக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான். டேக்கண்ணா லோட் ஆயிடுச்சா? நீ முடிஞ்சிடண்ணா. சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹோட்டல்கார பசங்களும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஓவர் ஆடுறானுங்களா? அப்படியாண்ணா? ஊரெல்லாம் என்னை பற்றி விசாரிக்கிறாங்களா? அவனுங்களையும் சேர்த்து முடிச்சிரு. சரிண்ணா போட்டுடலாம். தலைவரை அன்னைக்கு மட்டும் நீங்கள் அக்கா பொண்ணு விஷயத்தில் குறுக்க வராமல் இருந்திருந்தீங்க, அன்னைக்கே முடிச்சிருப்பேன் அவனுங்களா. சரி தலைவரை நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் ஈபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏய் மூர்த்தி, அந்த பவரை கட் பண்ணுறா. டே கண்ணா நீ போய் அந்த வண்டி எடு. சரிண்ணா. தலைவரே நான் சொன்ன மேட்டரை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. நீ பார்த்துக்கலாம். சொன்னது சின்ன விஷயமா? பண்ணிடலாயா? இருக்கு வண்டியில் அவசரமாக வந்து உழுது பாரு. தலைவரை சொல்லு குரு. வழக்கம் போல் ஒன்று மாட்டிக்கிச்சு. உயிரோட இருந்தால் வந்து புண்ணியம் தேடுங்க, இல்லைன்னா தூக்கி 0 பாயிண்ட். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு தலைவரே? நம்ம வண்டியில் ஒருத்தன் 0 பாயிண்ட மாட்டிக்கிட்டானா, அதை போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தலைவரே அப்படியே நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. ஏயா நீ சொன்னது 500 லோடியா? எவ்வளோ பெரிய விஷயம் அது. விடு, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல. ஏதாவது பார்த்து பண்ணுங்க. தேவையில்லாம கவலைப்படாதியா. டே கருணா,
எடுத்துட்டு வா. ரொம்ப நன்றி தலைவரே. வாங்க வாங்க. செலவுக்கு வச்சுக்க, நான் கிளம்புறேன். வண்டி எடுப்பா. தலைவரை ஒருத்தன் வண்டியில் மாட்டினான் தலைவரை. எங்க? 8வது தெரு சந்தில். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி தலைவரை. அவசரப்படாத குரு. பொண்ணு விஷயத்தில் அவசரப்பட்டிருந்தா மண்ணு விஷயம் மண்ணோட மண்ணா போயிருக்கோம். பொறுமையா இரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தலைவரை நான் இப்படியே இருக்கிறது? குரு விடு குரு. நம்ம ஊர்ல நம்மளை மீறி நம்மளை ஏதாச்சும் பண்ணிட முடியுமா? விடு, பார்த்துக்கலாம். தலைவரை இரு, யாருன்னு பார்ப்போம். என்ன தலைவரே, எத்தனாவது ரவுண்டு? வாயா, நீதானா? வாயா, ஒரு கட்டிங் போடலாம். வானாம் தலைவரே, நைட் ரவுண்ட்ஸில் இருக்கேன். தலைவரே, அன்னைக்கு சொன்ன பிஸ்னஸ் ஒன்று கைக்கு வந்திருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். வர சொல்லலாம், பேசலாம். வாங்க தலைவர். இவங்க தான் நான் சொன்ன ஆள். நாங்கள் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். சரி. அது சம்மந்தமாக பக்கத்தூரில் மணல் எடுக்க போகும்போது ஊர் மக்களும் பசங்களும் மணல் எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட பேசும்போது உங்களை பற்றி சொன்னாங்க. நீங்கள் பார்த்து முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இன்ஸ்பெக்டர் சார்ட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோம் சார். மற்ற நாங்கள் பார்த்துக்குறோம். இதில் 1C இருக்குது. கொடுங்க. நாங்கள் வரோம் சார். சரி, ஓகே, நீங்கள் போங்க. மதி தலைவரே, அப்படியே நான் கிளம்புறேன். சரி. ப்ராஜெக்ட் கைக்கூடி வந்த சந்தோஷத்தில் அப்படியே நம்ம கையை மறந்துடாதீங்க. உனக்கு வர வேண்டியதுல கண்டிப்பா வந்து சேரியா. பாருங்க வாங்க சார். என்ன தலைவரை, பல்க் ஆர்டர் போல? ஆமா குரு, அவன் சொன்ன மாதிரி எப்படியும் 3 சீன் நிற்கும். ஆனா அந்த ஊர்ல பிரச்சனை வந்த மாதிரி நம்ம ஏரியால பிரச்சனை வந்துடக்கூடாது. சரியா தலைவரை? அதை நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு போட்ட ஸ்கெட்சில் ஒருத்த மாட்டிக்கிட்டான், மற்றவெல்லாம் மிஸ் ஆகிட்டான். இன்னைக்கு போகிற ஸ்கெட்சில் மொத்த பேத்தி தூக்குறேன். சரி குரு, நான் அப்படியே ஏரிக்கரை கிளம்புறேன். நீ சீக்கிரமா முடிச்சு அங்கே வந்துரு. டேய் கண்ணா, நீ பொருள் எடுத்துட்டு குறுக்கு தெரு பேரு. டேய் நீ பெரிய தெருக்கு வந்துரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு வந்துரு. டேய் மிஸ் ஆகக்கூடாதா? டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லைடா மச்சான், குரு லீகலாக தான் ஆத்து மண்ணலி விற்றுக்கிட்டு இருக்கான்னு ஊரில் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விவோ சொன்னதை வச்சு பார்த்தா குருவும் நம்ம ஊர் தலைவரும் சேர்ந்து தான் நம்ம ஊர் ஏரி மண்ணை அள்ளி கடத்துறானுங்க. கரெக்டு மச்சான். அன்னைக்கு என்ன இடித்ததும் அன்பை இடித்ததும் ஒரே லாரி ஒரே டைமிங். ஆனால் அவனு சொல்ல மறந்துட்டேன், அன்னைக்கு கரண்டும் கட்டாக இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஊரில் நடக்கிற ஆக்சிடென்ட் எல்லாத்துக்கும் இவனுங்க தான் காரணமாக இருப்பானுங்களோ? டேய் அவங்களாவே இருந்துட்டு போடும் மச்சான். நம்ம ஏற்கனவே நிறைய இருந்துட்டோம்டா. நமக்கு என்னதான் பிரச்சனை? டேய் என்னடா பேசுகிற? இந்த ஆக்சிடென்ட்னால தான் நம்ம கூடயே இருந்த அன்பு இழந்திருக்கோம். அதுக்கு ஒரு பதில் தெரியாமல் சும்மா விடக்கூடாது மச்சான். நம்ம 4 பேர் அவங்களை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? டேய் நம்ம 4 பேர் நினச்சி சும்மா நின்றுட்டு இருந்தா நாளைக்கு நம்ம ஊரே அழிச்சிருவானுங்கடா. டேய் அவனுக்கு ஏரி மண் ஆள்றதுக்கும் நம்ம ஊர் அழிதுனா சம்மந்தம் இருக்கு? என்ன சம்பந்தமா? விவசாயிங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒவ்வொரு ஊர் ஏரியிலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காத காரணம் என்னன்னு தெரியுமா? ஏரியில் மண்ணல்றேன்னு சொல்லிட்டு வண்டல் மண் மட்டும் இல்லை, களிமண், செம்மண், பறக்க மண் எல்லா மண்ணையும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக அள்ளுறதுனால தான் நிலத்துக்கு அடியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. 50 அடியில் போர் போட்டு விவசாயம் பண்ணவெல்லாம் இன்னைக்கு 500 அடிக்கு போர் போட்டாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. விவசாயம் பண்ணுறேன்னு கடன் வாங்கின ஒவ்வொரு விவசாயியும் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏய் அதெல்லாம் சரிடா. நம்ம 4 பேர் சேர்ந்து அவனுங்களை தடுக்கிறதால ஒட்டுமொத்த விவசாயிகளோட பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நினைக்கிறியா? தீர்க்க முடியாதான், ஆனால் நம்ம ஊரில் இருக்க பிரச்சனையை தீர்க்கலாம்ல. சரி மச்சான், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இனிமே நம்ம ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. சரியா? வெற்றியோட மாலையத்தை வாங்க வந்தோம் பாரு. சுண்மத்தானி பத்திரமா மூட்டை கட்டி போடு. இங்கத்தோட சேர்ந்து உலகத்தானி பாரு. எவனாச்சும் எதிர்த்து நின்று அடிச்சு நீயும் போடு.
வீரபூரம் தூளா இருக்குமாடா வீரபூரம் மனசார கிளியுமாடா வீரபூரம் உதிர்தீய எரியுமாடா பாடா வீரபூரம் தூளா இருக்குமாடா வீரபூரம் மனசார கிளியுமாடா வீரபூரம் உதிர்தீய எரியுமாடா பாடா வீராபுரம் 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 சொல்றா, யாரை எங்களை கொலை சொன்னது? டேய், யாரா நீங்க? எங்க ஊர்லயே வந்து எங்களுக்கு தெரியாம திட்டுத்தனமா மண்ணு அள்ளுறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேனா? உன்னால என்னடா பண்ண முடியும்? சொல்லு, உன்னால என்ன பண்ண முடியும்? போலீஸுக்கு போவேன், போ கோர்ட்டுக்கு போவேன், போ ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லுவேன். டேய், இங்கேருந்து உயிரோட போனா அதெல்லாம் உன்னால சொல்ல முடியும். நீ என்னை கொன்னுட்டு உன்னால தப்பிச்சிட முடியுமா? என்னன்னு புரியலையா? உங்க ஊர்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குதுல்ல, அதெல்லாம் எப்படின்னு தெரியுமா? எல்லாம் நாங்க பண்ணதுதான். மண்ணல்றப்ப எவனா குறுக்க வந்தானா அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்பேன். என்ன தடுக்க எவனா வருவா? டேய், என்னடா பிரச்சனைங்க? தலைவரே, நம்ம ஊர்ல நடக்கிற அநியாயத்துக்கு இவனுக்கு தான் காரணம். தலைவரே, இதுல நீங்க தலையிடாதீங்க. டேய், நீ திருட்டுத்தனமா மணல் அழுவ, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? தலைவரே, இவனுக்கு சும்மா விடாதீங்க. டேய், மாயமுறா அடிச்சு கொன்றுவேன். டேய், எங்க வந்து யார் அடிச்சு கொள்ளுவ? டேய் குரு, இவனை தூக்கி 0 பாயிண்ட்ல போடுறா. எங்கும் சட்டத்தில் ஓட்டை விட்டத்தை பார்த்து சத்தம் போடாதே எங்கும் உதிரத்தின் வேட்டை ஓயாமல் கண்ணை மூடாதே இது திருடர்கள் ஆடிடும் ஆட்டம் கல்லாட்டம் ஒரு கூட்டம் இது இருட்டு நிலாடிடும் ஆட்டம் அது என்றும் ஓயாதே டே சண்முக பாண்டி, வாப்பா. நீ டேன்னு சொல்லும்போது தெரியுது என் மேல நீ எவ்வளவு கோவமா இருப்பேன்னு. என்ன குரு, பசங்க ஒரு வேலையை சொன்னா சரியா செய்ய மாட்டாங்களா? எல்லா வேலையும் நாம தான் செய்யணுமா? வாடா, உங்க அப்பா செத்த இடத்துல நீயும் சாவணும்னு இருக்கு. அதை யாராலடா மாத்த முடியும்? இது உண்மையை வடத்திடும் கூட்டம் எடை தேடி ஒரு ஓட்டம் இது மண்ணின் மீதுல நாட்டம் அது என்றும் ஓயாதே உன் கருவில் உண்மையை பூட்டி தீ மூட்டி உயிர் ஊட்டி இரு விழிகள் தீமையை நீயும் காற்று தேடாதே உன் கனவுகள் ஒரு நாள் விழிக்கும் கண் முழிக்கும் ஒரு திருடா நண்பா அதுவரை அறிந்திட வேண்டும் உன்னுள் தீயாக குரு, இவனை முடிச்சு 0 பாயிண்ட்ல தூக்கி போடுறா. ஐயோ, என் புள்ள போச்சே. என்ன பண்ணுவேன்?
கொதிப்பது ரத்தம் தான் இருப்பது ஒரு நாள் மட்டும் தான் இனி அதிரடி ஆட்டம் தான் இதில் வாழ்வோ சாவோ மட்டும் தான் நடப்பது நடக்கட்டும் நாளை புதிதாய் சூரியன்